பிக் பாஸ் சீசன் 9ஓட 6வது வாரத்துல இந்த 3வது நாள் காலை நேர ஓட் முடிவுகள் பத்தி தான் பார்க்க போறோம். காலை நேர ஓட் முடிவுகள் படி முதலிடத்துல நம்ம சாண்ட்ரா அவர்கள் தான் முதலிடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களோட ஓட் அப்படின்னு பார்த்தோம்னா 66,058 ஓட் எடுத்து நம்பர் 1 பொசிஷன்ல அவங்க இருக்காங்க. ஸோ அன்அஃபிஷியல் ஓட் அடிப்படையில் தான் இந்த ஓட்டு எண்ணிக்கை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ முதலிடத்துல சாண்ட்ரா அவர்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்க கேம் ப்ளே பண்றதும் சரி 2 வாரமே நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கான ஓட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல நம்ம திவ்யா அவர்கள் இருக்காங்க. அவங்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 62,511 ஓட்டு எடுத்திருக்காங்க திவ்யா அவர்கள். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாப்புலரான நபர்கள். அதனால அவங்களுக்கான ஓட்டு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சர்ன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் போக போக அடுத்தடுத்த வாரங்களில் இவங்களோட கேம் பிளே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் ஓட்டு வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 3வது இடத்துல விக்ரம் அவர்கள் இருக்காங்க. விக்ரம் அவர்களோட ஓட்டு 55,599 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ நேற்று வந்து 4வது பிளேஸ்ல இருந்தாரு. இன்னைக்கு வந்து 3வது பிளேஸ்க்கு முன்னேறி இருக்காரு விக்ரம் அவர்கள். 4வது பிளேஸ்ல பார்வதி அவர்கள் இருக்காங்க. பார்வதியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமும் இவங்களும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஓட்டு வித்தியாசம் தான். 55,580 ஓட்டு, கிட்டத்தட்ட ஒரு 19 ஓட்டு தான் அதிகமாக வாங்கியிருக்காரு விக்ரம் அவர்கள். அப்படி முன்னேறிக்கிட்டே போறாரு அப்படின்னே சொல்லலாம் விக்ரம் அவர்கள் பார்வதியோட. ஸோ பார்வதிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த சபரி தள்ளி விட்டதில் கண்ணில் அடிபட்டதுனால ஸோ இன்னைக்கு அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே விட்டு கொடுக்கல. அடிபட்டாலும் சரி, இது பட்டாலும் சரி, நான் வந்து கரெக்டாக என்னோட கேம் பிளே நான் வந்து பர்ஃபெக்டாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திவாகர் அவர்கள், திவாகரோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 5வது பிளேஸ்ல இருக்காரு. அவரோட ஓட்டு 30,048 ஓட்டு எடுத்திருக்காரு. ஸ்டார்டிங்ல வந்து செம்ம பாப்புலரா இருந்தாரு. அப்படி போக 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 பார்த்துட்டீங்கன்னா திவாகரோட ஓட்டு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. 6வது பிளேஸ்ல வந்து வியானா அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 26,453 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய நம்பிக்கையா பார்க்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் அவங்களோட கேம் பிளே அப்படிங்கிறது அப்படியே ஒரு மாதிரி மழலைத்தனமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால பெரிய அளவில் அவங்களுக்கான ஓட்டு அப்படிங்கிறது விழல அப்படின்னு தான் சொல்லணும். ஆரோரா அவர்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா 7வது பிளேஸ்ல இருக்காங்க. இந்த வீக்ல அவங்க தான்ப்பா எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கான ஓட்டு அப்படிங்கிறது பரவாயில்ல அப்படிங்கிறப்பல தான் இருக்கு. 22,071 ஓட்டு எடுத்திருக்காங்க ஆரோரா அவர்கள். அதுக்கப்புறம் சுபிக்ஷா அவர்கள் 8வது பிளேஸ்ல இருக்காங்க. சுபிக்ஷா அவர்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் அவங்க நாமினேஷனில் சிக்காமல் இருந்தாங்க. பெரிய அளவில் அவங்களோட கேம் பிளே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வீக் வசமாக சிக்கி ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. அதாவது 20,723 ஓட்டு எடுத்திருக்காங்க நம்ம சுபிக்ஷா அவர்கள். அதுக்கப்புறம் 9வது பிளேஸ்ல கனி. ஸோ கனி அப்படிதான் அன்பு கேங் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஹேட் பண்ணாமல் பேசிக்கிட்டு பார்வதி திவாகர் இவங்க 2 பேத்துக்கிட்டையுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு நாமினேட் ஆகாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த வீக் வசமாக சிக்கி கடைசி இடத்துக்கு முன்னாடி இடத்துல இருக்காங்க. கனியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 20,106 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ ஒன்றுமே பண்ணாமல் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே இருக்க நம்ம ரம்யா அவர்கள் தான் வந்து ஓட்டுலேயே ரொம்பவே கம்மியாக வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ 10 பேர் நாமினேட் ஆகிருக்கிறதுல ரம்யா அவர்கள் வந்து கடைசி இடத்துல இருக்காங்க. ரம்யாவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 18,685 ஓட்டு. ஏன்னா 2 நாள் இருக்கு. இதில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போ நிலவரப்படி ரம்யா அவர்களும் கனி அவர்களும் தான் கடைசி 2 இடத்துல இருக்காங்க.